ஹாய் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல 10th ஸ்டாண்டர்டோட மேக்ஸ் தான் பார்க்க போறோம். மேக்ஸ் அப்படின்னாவே எல்லாத்தோட ஸ்டூடெண்ட் மைண்ட்லயுமே வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிதான் இருக்கும். ஆக்சுவலி மேக்ஸ்ல ரொம்பவே ஈஸியா பாஸ் பண்ணலாம். யார் வேணா மேக்ஸ்ல ரொம்ப ரொம்ப ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? 1 marks ஜியாமெட்ரி கிராஃப் அண்ட் தென் ஒரு ரெண்டு சம். நீங்கள் இவ்வளோனா 10th படிக்கிறீங்க, ஒரு ரெண்டு சம் கூட போட்டு பாஸ் பண்ணிட மாட்டோமோ என்ன? 100% வந்து மேக்ஸ் என்ன பண்ணிடலாம், பாஸ் பண்ணிடலாம். பாஸ் பண்ணுறது ஒரு விஷயமே கிடையாது, நமக்கு என்னது மார்க் தான் விஷயம். ஓகேவா? மேக்ஸில் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், மார்க் நிறையா ஸ்கோர் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் 11th போகும்போது ஈஸியாக உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். நீங்கள் கேட்குற குரூப்புக்கே உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். ஓகேவா? ரொம்பவே ஈஸி. நான் என் கூட நீங்கள் வாங்க, நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக புரியும். அப்படியே எடுத்தோடனே வத அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஓகேவா? ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 இப்படிலாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம சம்குள்ளே போகலாமா? இப்போ நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் 1.1ல் ஃபர்ஸ்ட் சம் தான் சொல்லித்தர போகிறேன். ஓகே, ஃபைன். ஆக்சுவலி டியூஷன் படிக்கிற பையன் என்ன சொன்னான் அப்படின்னா A into B, A into A, B into A அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி வந்து அதை அப்படி ரீட் பண்ணக்கூடாது. A cross B, A cross A, B cross A அப்படின்னு தான் படிக்கணும். ஓகேவா? இன்ட்டுன்னு தான் சொல்லி படிக்கக்கூடாது. ஓகே, A cross B, A cross A அண்ட் B cross A. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி வந்து இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க? 2 - 2 3 அண்ட் பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 - 4 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஏவையும் பியையும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், எழுதிக்கணும். ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 2 - 2 3 கிராஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 1, -4. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது ரெண்டத்தையும் கிராஸ் பண்ண போகிறோம். கிராஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஈக்குவல் டு, சரி ஓகே, கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிக்கு சொல்லித்தரேன். என்ன ட்ரிக் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3. ஓகேவா? 1 2. அப்போ 3 2s எவ்வளோ? வெரி குட், 6. அப்போ நமக்கு 6 கண்டென்ட்ஸ் வந்து இதுக்கு உள்ள இருக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? 1 2 3 கிராஸ் இங்கே எவ்வளோ இருக்கும்? 1 2. ஓகே, 3 2s 6. ஓகேவா? இப்போ நம்ம உள்ள 6 கண்டென்ட்ஸ் இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன, இந்த 2 எடுத்துக்கணும். இந்த 2ஓட 1ஐயும் 4ஐயும் மிங்கிள் பண்ணணும். ஓகேவா? அடுத்து வந்து -2 எடுத்துக்கணும். இந்த -2ஓட 1ஐயும் -4ஐயும் மிங்கிள் பண்ணணும். அண்ட் தென் 3 எடுத்துட்டு 3ஓட 1ஐயும் -4ஐயும் மிங்கிள் பண்ணணும். அவ்வளோதான் அது. ஓகேவா? அப்போ சொல்லுங்க. 2, 1 அண்ட் தென் 2, -4. ஃபர்ஸ்ட் 2 முடிச்சாச்சா? அடுத்து -2. -2, 1 -2, 4. அடுத்து -2 முடிச்சாச்சா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 3 இருக்கா? 3, 1 அண்ட் தென் 3, -4. ஓகேவா? இது முடிஞ்சிச்சா? இப்போ நான் எத்தனை இருக்கணும்னு சொன்னேன்? 1 2 3 4 5 6. அப்போ 6 கண்டென்ட்ஸ் வந்து இதுக்குள்ள இருக்கு. அப்போ நம்ம போட்டது என்னது? கரெக்ட். இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து A cross A போகலாமா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா A cross A. அப்போ என்னது? A into A அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? இப்போ A எவ்வளோ வேல்யூ? 2 - 2 3. அப்போ 2 - 2 3. ஓகே, கிராஸ் A அப்படிங்கும்போது திருப்பி அதே வேல்யூ தானே வரும். 2 - 2 3. ஓகேவா? இது உங்களுக்கு புரியுதா? A cross A கரெக்டாக போட்டோமா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளோ நம்பர் இருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணணும். ஓகே, 1 2 3 1 2 3 3 3s 9. ஓகேவா? இப்போ நமக்கு இந்த இடத்துல 9 கண்டென்ட்ஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பரோட இந்த 3 நம்பர், செகண்ட் நம்பரோட இந்த 3 நம்பர், தேர்ட் நம்பரோட இந்த 3 நம்பர் என்ன பண்ணிக்கணும்? கிராஸ் பண்ணிக்கணும். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் நம்பரோட இந்த 3 நம்பர், ஓகேவா, செகண்ட் நம்பரோட இந்த 3 நம்பர், தேர்ட் நம்பரோட இந்த 3 நம்பர் வந்து கிராஸ் பண்ணிக்கணும். ஓகே, இங்கே இடம் இல்லை, பண்ணி காட்ட முடியல என்னால். நான் இந்த சமக்கு பண்ணி காட்டினேன் இல்லையா? அதே மாதிரி தான். ஓகே, இஸ் ஈக்குவல் டு 2 இருக்கா? 2, 2. திருப்பி என்ன பண்ணணும்? 2 வச்சு 2, -2 அண்ட் தென் 2, 3. முடிஞ்சிருச்சா? அடுத்து என்ன இருக்கு? -2 இருக்கா? -2, 2 -2 -2 -2
3. இப்போ -2 முடிச்சிட்டேன்னா and then 3 இருக்கா 3, 2, 3, -2, 3, 3. அவ்வளோதான். நான் என்ன சொன்னேன் இங்கே என்ன எவ்வளோ இருக்கு 1 2 3 1 2 3 3 3 9 1 2 3 4 5 6 7 8 9 9 கரெக்டாக இருக்கா இந்த இடத்துல? அப்போ 9 இருக்கு. A cross A வந்து என்னது கரெக்ட். ஓகேவா? ஸ்டெப் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா B cross A. ஓகேவா? Bல வந்து என்ன வேல்யூ இருக்கு? Bல வந்து 1, 4 கிராஸ் Aல என்ன வேல்யூ இருக்கு 2, -2, 3. இந்த வேல்யூ தானே இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் இந்த வேல்யூவோட சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் கவுண்ட் பண்ணணுமா 1 2 இங்க எவ்வளவு இருக்கு 1 2 3 2 3s are 6. அப்ப நமக்கு இதுக்குள்ள 6 கண்டென்ட்ஸ் இருக்கணும். ஓகேவா? 1 இங்க பாருங்க எனக்கு இங்க இடம் இருக்கு நான் போட்டு காட்டுறேன். ஓகேவா? 1 ஓட 2 -2 3 போடணும். அடுத்து and then -4 ஓட 2 -2 3 போடணும். இது போட்டால் நமக்கு 6 கண்டென்ட்ஸ் வந்துடும். ஓகேவா? இப்போ 1, 2 1, -2 and then 1, 3. ஓகேவா? and then -4, 2 -4, -2 and then -4, 3. ஓகே அப்போ டோட்டலி 6 இருக்கா? அப்போ நீங்கள் போட்டது கரெக்ட். 3 3s 9 இருக்கா? அப்போ கரெக்ட். இங்கே எவ்வளோ இருக்குது 3 2s 6 1 2 3 4 5 6. அப்போ இதுவும் கரெக்ட். ஓகேவா? இந்த சம டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு போட்டு பார்த்துருங்க. ஓகே நீங்கள் எவ்வளோ போட்டு பார்க்குறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு மேக்ஸ் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம செகண்ட் சப் டிவிஷனுக்குள்ளே போகலாம். இப்போ செகண்ட் சப் டிவிஷன் என்ன இருக்கு A is equal to B is equal to PQ அப்படின்னு இருக்கு இல்லையா? இது என்னது A is equal to B is equal to PQ. அதாவது A ஓட வேல்யூவும் PQ தான், B ஓட வேல்யூவும் என்னன்னா PQ தான். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க A cross B கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்களா? அப்ப A எவ்வளோ P and Q cross B எவ்வளோ P and Q. ஓகேவா? 1 2 1 2 2 2s are 4. அப்போ உள்ள நமக்கு எத்தனை கண்டென்ட் இருக்கணும் 4 கண்டென்ட் இருக்கணும். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிப்பீட்டட் 2 மார்க். ஓகேவா? ரிப்பீட்டட் 2 மார்க்ஸ். இது நிறைய வாட்டி கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் கிராஸ் பண்ணணுமா? ஓகே கிராஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்னது P எடுத்துக்கணுமா? இந்த P-யோட இந்த P, இந்த P-யோட இந்த P கிராஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் Q எடுத்துட்டு இந்த Q-யோட இந்த P, இந்த Q-யோட இந்த Q என்ன பண்ணணும் கிராஸ் பண்ண நமக்கு 4 கண்டென்ட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அப்படி தானே? இப்போ சம் போடலாமா? P, P, Q and then Q, P அடுத்தது Q, Q. ஓகேவா? முடிஞ்சிருச்சா? 1 2 3 4 இருக்கா? அப்ப A cross B என்னது கரெக்ட். ஓகேவா? and then A cross A எவ்வளோ A என்னது PQ cross திருப்பி A என்னது PQ. எப்படி போட்டாலும் என்ன வரும் ஒரே வேல்யூ தான் வரும். ஓகேவா? இது எவ்வளோ 2 இது எவ்வளோ 2 மொத்தம் 4 கண்டென்ட்ஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் வேல்யூவோட இந்த 2 வேல்யூ, லாஸ்ட் வேல்யூவோட இந்த 2 வேல்யூ போடணுமா? அப்போ என்ன பண்ணிக்கோங்க சப்டிவிஷன் அதாவது ஓப்பன் பண்ணிக்கிட்டு P, P, Q and then Q, P, Q, Q. ஆன்சர் வந்து ஒரே ஆன்சர் தான் ரிப்பீட்டட் ஆகும். ஏன்னா வந்து ரெண்டுமே ஒரே வேல்யூல, ஸோ ஒரே வேல்யூ தான் ரிப்பீட்டட் இருக்கும். அண்ட் தென் B cross A, B என்னது PQ அப்படிதானே? கிராஸ் A என்னது PQ. 2 2s are 4. அப்போ மொத்தமாக 4 கண்டென்ட்ஸ் இருக்கணும். ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு P cross P, P cross Q and then Q cross P, Q cross Q. ஓகேவா? அவ்வளோதான். இந்த சம் வந்து முடிஞ்சிருச்சு. ரொம்பவே ஈஸியான சம், ரிப்பீட்டட் 2 மார்க், நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம சப்டிவிஷன் 3க்கு போகலாம். அண்ட் தென் தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா A is equal to MN, B is equal to null set இல்லைன்னா இதை வந்து empty set அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுக்கு பேர் வந்து null set. ஓகேவா? அப்படி இல்லைன்னா empty set அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க A cross B கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? A எவ்வளோ M, N. ஓகே கிராஸ் B வந்து ஒன்றுமே கொடுக்கல. ஓகேவா? empty set இல்லைன்னா நீங்கள் null set அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே இப்போ 0 into anything என்னது 0. ஸோ ஆன்சர் என்னது empty set or null set.
புரியுதா இது உங்களுக்கு? இப்போ அடுத்தது என்னது? ஏ கிராஸ் ஏ. ஏ எவ்வளோ இருக்கு? ஏ வந்து mn அப்படின்னு இருக்கு. கிராஸ் திருப்பி ஏ எவ்வளோ? mn. ஓகேவா? அப்போ எவ்வளோ? 2 2s are 1 2 1 2. ஓகே, 2 2s are 4. 4 கண்டென்ட் இருக்கணும். ஃபர்ஸ்டோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட், அதாவது இதோட இதுவும் இதுவும், இதோட இதுவும் இதுவும், மொத்தம் 4 இருக்கா? 1 2 3 4 இருக்கா? அப்போ m, m, n, and then n, m, n, n 4 வந்துருச்சா? 2 4 அவ்வளோதான் இது. ஓகே, அண்ட் தென் பி கிராஸ் ஏ. பி எவ்வளோ? ஒன்றுமே இல்லை, அதாவது நல் செட் ஆர் எம்டி செட். கிராஸ் ஏ எவ்வளோ இருக்கு? m, n. ஓகேவா? 0 into anything 0. ஸோ ஆன்சர் இஸ் எம்டி செட் ஆர் நல் செட். ஓகேவா? இதுவும் ரிப்பீட்டட் 2 மார்க்ஸ் தான். இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சம் நம்பர் 2 போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சம். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பி வந்து இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க, டைரக்டா ஆன்சர் சொல்லாம. x such that x is a prime number less than 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ prime number less than 10 அப்படின்னா என்ன வேல்யூ வரும்? 2 3 5 7 of prime numbers less than 10. ஓகே, இப்போ இது வச்சு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? அதுக்கு முன்னாடி வந்து இது என்ன எடுத்துக்கணும்? b எடுத்துக்கணும். ஓகே, இப்போ இதை வச்சு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா a கிராஸ் b அண்ட் b கிராஸ் a வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிப்போமா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஸ்டெப் 1 என்ன கண்டுபிடிக்கணும்? a கிராஸ் b கண்டுபிடிக்கணுமா? ஓகே, a ஓட வேல்யூ எவ்வளோ? 1 2 3 கிராஸ் b ஓட வேல்யூ எவ்வளோ? 2 3 5 7 போட்டாச்சா? இப்போ என்ன பண்ணணும்? இது ரெண்டத்தையுமே கிராஸ் பண்ணணும். எப்படி கிராஸ் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் எவ்வளோ நம்பர் இருக்கு? 1 2 3 1 2 3 4 3 4s are 12. வெரி குட். அப்போ நமக்கு என்ன பண்ணணும்? உள்ள கண்டென்ட்ல 12 நம்பர் இருக்கணும். ஓகேவா? இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்பரோட ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், அதே மாதிரி செகண்ட் நம்பரோட தேர்ட் நம்பரோட வரணும். ஃபர்ஸ்ட் சம்லேயே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம சம்குள்ள டைரெக்டாக போய்க்கலாம். ஓகேவா? நான் எழுத சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. 1 ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணுமா? 1 4 நம்பரில் எழுதணும். 1 2 1 3 1 5 1 7. ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் 2 எழுதிக்கணுமா? 2 2 2 3 2 5 2 7. 2 முடிஞ்சிருச்சா? அடுத்து என்ன இருக்கு? 3 இருக்கு. 3 2 3 3 3 5 3 7. அவ்வளோதான். இப்போ 12 நம்பர்ஸ் இருக்கான்னு கவுண்ட் பண்ணிக்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ நீங்கள் எழுதிருக்கிறது என்னது? கரெக்ட். ஓகேவா? a கிராஸ் b கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் தென் ஸ்டெப் 2 என்னது? b கிராஸ் a வந்து கண்டுபிடிக்கணும். அப்படிதானே? ஸ்டெப் 2 என்ன பண்ணணும்? b கிராஸ் a வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, b எவ்வளோ? 2 3 5 7 கிராஸ் a எவ்வளோ? 1 2 3. இதானே? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது ரெண்டத்தையும் கிராஸ் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பரோட ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தென் தேர்ட், அதோட அதே மாதிரி செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர், ஃபோர்த் நம்பரோட பண்ணணுமா? இப்போ 4 3s என்னதான்? அதே இந்த சேம் 12 தான். உள்ள எத்தனை கண்டென்ட் இருக்கணும்? 12 கண்டென்ட் இருக்கணும். ஓகேவா? அப்போ ஓப்பன் பண்ணிக்கிட்டு 2 1 2 2 and then 2 3 and then 3 1 3 2 3 3 and then 5 5 1 5 2 5 3 and then என்ன இருக்கு? 7 இருக்கா? 7 1 7 2 7 3. இப்போ நம்ம 12 இருக்கான்னு கவுண்ட் பண்ணிக்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ 12 இருக்கு, நம்ம போட்டது கரெக்ட். அவ்வளோதான் இந்த சம். ஓகேவா? இதில் உங்களுக்கு எதுவுமே டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு 2 டைம்ஸ் வந்து குவார்டர்லி கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இந்த சம் போட்டு பார்த்துக்கோங்க.
ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்த்துக்கலாமா? நெக்ஸ்ட் தேர்ட் சம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம். நிறைய வாட்டி ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து ரிப்பீட்டட், நல்லா கவனிச்சுக்கோங்க. ரொம்பவே ஈஸி தான். ஆக்சுவலி நமக்கு வந்து பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, ஏ கிராஸ் பி அண்ட் ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லுவாங்கல்ல. இதில் பி கிராஸ் ஏ கொடுத்துட்டு ஏ அண்ட் பி என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு -3 -2 3 -2 4 0 3 0 4 3,3 அண்ட் 3,4 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பி லாஸ்ட்ல இருந்து முன்னாடி வாங்க. ஓகேவா? பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா செட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் பி கிராஸ் ஏ. ஓகேவா? பினா ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ல உள்ள நம்பர்ஸ். ஓகேவா? ஏ அப்படின்னா செகண்ட் கோஆர்டினேட்ல உள்ள நம்பர்ஸ். ரிப்பீட்டட் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்க கூடாது, எடுத்துக்க கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து பி கிராஸ் ஏல வந்து என்ன இருக்கு அப்படிங்கிறத எழுதிக்கலாம். ஓகே, பி கிராஸ் ஏல என்ன இருக்கு, -2 3 and then -2, 4 0, 3 0, 4 3, 3, 4 இதானே இருக்கு பில. பி கிராஸ் ஏல வேற எதுவுமே இல்லைல்ல. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பி கண்டுபிடிக்க போறேன். பி கண்டுபிடிக்கணும்னு என்ன சொல்லியிருக்கேன், செட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் நம்பர்ஸ். ஓகே, ரிப்பீட்டட் வந்துச்சு அப்படின்னா எடுத்துக்க கூடாது. இப்போ நான் பி கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் நம்பர்னா என்னது, இதுதான். ஓகேவா? அப்போ -2 எடுத்துட்டோம். ரிப்பீட்டட், ஸோ இதை என்ன பண்ணக்கூடாது, எழுதக்கூடாது. அடுத்து 0 எழுதணும். ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 0 இப்போ தான் எழுதினேன், ரிப்பீட்டட், ஸோ இதை எழுதக்கூடாது. அண்ட் தென் 3. ஓகேவா? இந்த 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டட், ஸோ என்ன பண்ணக்கூடாது, எழுதக்கூடாது. எல்லாத்துலேயுமே நான் ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் தானே பார்த்துருக்கேன். ஓகே, அண்ட் தென் நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன், ஏ கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? ஏ கண்டுபிடிக்கணும் என்னது, செகண்ட் கோஆர்டினேட் நம்பர்ஸ். ஓகேவா? செகண்ட் கோஆர்டினேட் நம்பர்ஸ்னா எது? ஓகே, 3 4 3 4 3 4. ஓகே, இது எல்லாமே என்னது, ரிப்பீட்டடாக வந்திருக்கு. அதனால காமனாக ஒரே ஒரு 3 4 மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ கண்டுபிடிச்சாச்சா? அப்போ ஆன்சர் என்னது, ஏக்கு வந்து 3, 4, பிக்கு வந்து -2 0 3. ஓகேவா? இதுதான் உங்களுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் சம். இது ரிப்பீட்டட் 5 மார்க் கொஸ்டின். திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துட்டாங்க, ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க, சி கொடுத்துட்டாங்க. இதை வச்சு ஏ கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன வேல்யூ இருக்கு அப்படிங்கிறத எழுதிக்கலாம். ஓகேவா? ஏ இஸ் ஈக்குவல் டு 5, 6 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 4 5 6 and then C is equal to 5 6 and then 7. ஓகேவா? இந்த வேல்யூ தான் இருக்கு. ஸோ நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 2 சப்டிவிஷனாக கொடுத்துருக்காங்க, அப்படிதானே? அதாவது ஏ கிராஸ் ஏ ஒன்றா கொடுத்துருக்காங்க, பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏ கிராஸ் ஏவை வந்து எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம், பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சியை வந்து நம்ம ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு என்னது, இது நமக்கு ஸ்டெப் நம்பர் 1. ஓகேவா? ஸ்டெப் நம்பர் 1 LHS கால்குலேட் பண்ணுறது. LHS இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் ஏ. இப்போ நம்ம ஈஸியாக போட்டுடலாமா? ஏ கிராஸ் ஏ அப்படின்னா ஏ இன்டூ ஏ அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ ஏ எவ்வளோ, 5 6 கிராஸ் 5 6. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்பரோட செகண்ட் நம்பர் தெரியும் இல்லையா? கிராஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். செகண்ட் நம்பரோட ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பரோட செகண்ட் நம்பர். ஓகே, அப்போ 5 cross 5, அதாவது 5, 5, 6 6, 5 and then 6, 6. ஓகேவா? 2 2s are 4 கண்டென்ட்ஸ் உள்ள வந்துருச்சா? அப்போ போட்டது என்னது, கரெக்ட். ஓகேவா? அப்போ வந்து ஏ கிராஸ் ஏ என்னது, 5, 5 5, 6 6, 5 and then 6, 6 and then step 2 என்னது, RHS கண்டுபிடிக்கிறது, அப்படிதானே?
ஸ்டெப் 2 என்னது? RHS கண்டுபிடிக்கிறது. RHS என்னது? B cross B இன்டர்செக்ஷன் C cross C. இப்போ நமக்கு இந்த ஆன்சரும் LHSோட ஆன்சரும் RHSோட ஆன்சரும் கரெக்டாக வந்தால் தான் நம்ம போட்ட சம்முக்கான ஆன்சர் வந்து கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ RHS கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து B cross B வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ B cross B, Bல என்ன இருக்கு? குட் 4 5 and 6 cross Bனா திருப்பி அதே தானே வரும் 4 5 6. இது எல்லாத்தையும் நம்ம கிராஸ் பண்ணிக்கணுமா? ஆப்வியஸ்லி 3 3s are 9. அப்போ 9 கண்டென்ட்ஸ் வந்து உள்ள வரணும். 4 4 4 5 4 6 and then 5 4 5 5 5 6 ஓகேவா? and then 6 4 6 5 6 6 ஓகேவா? 9 இருக்கா? 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 இருக்கு. அப்போ நம்ம B cross B வந்து கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா? இதை வந்து ஸ்டெப் நம்பர் 1 வச்சுக்கோங்க ஓகேவா? ஏன்னா LHS கண்டுபிடிச்சிக்கோல, இதோட முடிஞ்சிச்சு. அண்ட் தென் B cross B இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? C cross C வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ C cross C வந்து கண்டுபிடிச்சிடலாம். C cross C is equal to C என்ன இருக்கு? 5 6 and 7. அப்போ 5 6 7 cross 5 6 7 ஓகேவா? இதை கிராஸ் பண்ணலாமா? 3 3s are 9. அப்போ 9 கண்டென்ட்ஸ் வந்து உள்ள இருக்கணும் ஓகேவா? அப்போ டோட்டலி 9 கண்டென்ட்ஸ் இருக்கணும். அப்போ 5 cross 5 5 cross 6 5 cross 7 and then 6 cross 5 6 cross 6 6 cross 7. அடுத்தது 7 cross 5 7 cross 6 7 cross 7 ஓகேவா? 9 இருக்கா? 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ 9 இருக்கு. அப்போ C cross C வந்து கண்டுபிடிச்சது கரெக்ட் ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? B cross B இன்டர்செக்ஷன் C cross C கண்டுபிடிக்கணும். அதாவது B cross B இன்டர்செக்ஷன் C cross C கண்டுபிடிக்கணும். இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்னன்னா சேம் வேல்யூ ஓகேவா? ரிப்பீட்டட் வேல்யூ என்னென்ன இருக்கோ அதை என்ன பண்ணணும்? கண்டுபிடிச்சி எழுதணும். 5 cross 5 இருக்கா? இதுலேயும் 5 cross 5 இருக்கா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 5 cross 5ன்னு எழுதணும் ஓகேவா? 5 cross 5ன்னு எழுதணும். அடுத்தது எது ரிப்பீட்டடாக இருக்கு? 5 cross 5 6 இங்கே இருக்கா? இங்கேயும் 5 6 இருக்கு. அண்ட் தென் 6 5 இங்கேயும் இருக்கு. 6 5 இங்கேயும் இருக்கு. 6 6 இங்கேயும் இருக்கு. 6 6 இங்கேயும் இருக்கு. வேற எதுவுமே வந்து காமனாக ஒத்து போகல இல்லையா? அப்போ இந்த வேல்யூ மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? எழுதிக்கணும். 5 5 5 6 5 6 5 6 6 ஓகேவா? இதுதான் என்னது? ஸ்டெப் நம்பர் 2. இப்போ LHSம் RHSம் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கலாமா? 5 5 5 6 6 5 6 6. So LHS is equal to RHS, that is A cross A is equal to B cross B intersection C cross C அப்படின்னு போட்டுட்டு therefore hence proved நீங்கள் போட்டே ஆகணும். போடலைன்னா -1 மார்க் போட்டுருவாங்க ஓகேவா? இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இது ரிப்பீட்டடான கொஷின். உங்களுக்கு இந்த சம் பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு கிராஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். நல்லா இந்த சம் 3 to 5 டைம்ஸ் போட்டு பாருங்க ஓகே? போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 5 மார்க்ஸ் இதில் அடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம். இந்த சம் கொஞ்சம் பெருசு தான் ஓகே, கவனிங்க, ஈஸியாக தான் இருக்கும். கிவன் A is equal to 1 2 3, B is equal to 2 3 5, C is equal to 3 4 and D is equal to 1 2 3 ஓகேவா? இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா A intersection C cross B intersection C is equal to A cross B intersection C cross D வந்து ட்ரூவா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா? ஸோ அப்போ ஆப்வியஸ்லி இது வந்து LHS, இது வந்து RHS நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி A என்ன கொடுத்துருக்காங்க? 1 2 3 ஓகேவா? A என்ன கொடுத்துருக்காங்க? 1 2 3. B is equal to 2 3 5 and then C is equal to 3 4, D is equal to 1 3 5 கொடுத்துருக்காங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்டெப் நம்பர் 1
LHS கண்டுபிடிக்கணும். ஸோ LHS is equal to A intersection C cross B intersection D. ஓகேவா? ஓகே. A intersection C கொடுத்துருக்காங்க. அப்போது ஃபர்ஸ்ட் வந்து A intersection C உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஏலையும் சிலையும் காமனாக இருக்கிற நம்பர் தான் எழுதணும். ஏலையும் சிலையும் என்ன காமனாக இருக்குது? நம்பர் 3 மட்டும்தான் காமனாக இருக்குது. ஓகேவா? அப்போ A intersection 3யோட ஆன்சர் என்னது? 3 கிராஸ். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? B intersection D கண்டுபிடிக்கணுமா? B intersection D வந்து என்ன இருக்குது? Bயும் Dயும் எது காமனாக இருக்குது? 3 and 5. அப்படி தானே? இப்போ என்ன பண்ணணும்? இது ரெண்டத்தையுமே கிராஸ் பண்ணணும். தட் இஸ் 3 into அதாவது 3 cross 3, 5 இது ரெண்டத்தையும் கிராஸ் பண்ணணுமா? அப்போ 1 2 is 2. அப்போ எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் வரணும்? 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் வரணும். ஓகேவா? அப்போது 3, 3, 5. ஓகே. A intersection C cross B intersection D என்ன பண்ணியாச்சு? கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. LHS என்ன பண்ணியாச்சு? கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் தென் இப்போ ஸ்டெப் நம்பர் 2 வந்து கண்டுபிடிக்கணுமா? ஸ்டெப் நம்பர் 2 என்ன இருக்கு? தட் இஸ் RHS is equal to A cross B intersection C cross D. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு A cross B கண்டுபிடிக்கணும், C cross D கண்டுபிடிக்கணும். அடுத்தது காமனாக இருக்கிற நம்பரை என்ன பண்ணணும்? இன்டர்செக்ட் பண்ணணும். ஓகே. ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஏல என்ன இருக்கு? 1 2 3. ஓகே. இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து A cross B போடுறேன். ஓகே. Bல என்ன இருக்கு? 2 3 5 இருக்கு. அப்போ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணணுமா? 3 3 is 9. ஸோ 9 கண்டென்ட்ஸ் இருக்கணும். 1 2 1 3 1 5 and then 2 2 2 3 2 5. ஓகேவா? and then 3 2 3 3 3 5. ஓகே. அப்போ எத்தனை கண்டென்ட்ஸ் இருக்கு மொத்தமா? 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ நம்ம A cross B வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? C cross D வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா? C cross D is equal to Cல என்ன இருக்கு? 3 4 cross Dல என்ன இருக்கு? 1 3 5. இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணணுமா? 2 3 is 6. அப்போ ஆப்வியஸ்லி 6 இருக்கணும். அப்போ 3 1 3 3 3 5. இப்போ நெக்ஸ்ட் 4 4 1 4 3 4 5. ஓகேவா? அதாவது இப்படி வந்துடணும். ஓகே. 1 2 3 1 2 3 முதல் 6. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு? C cross Dயும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக என்ன கண்டுபிடிக்கணும்னா அதாவது A cross B intersection C cross D கண்டுபிடிக்கணுமா? ஆப்வியஸ்லி இப்போ இதுலேயுமே எந்த ரெண்டு வேல்யூ வந்து ஒன்றா இருக்கோ அதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? 3 1 வந்து இங்கே இருக்கா? நோ இல்லை. 3 3 இங்கே இருக்கா? இருக்கு. ஓகேவா? 3 3 இருக்கு. 3 5 இருக்கா? எஸ் இருக்கு. 4 இங்கே போகவே இல்லை. அப்போ என்ன வரும்? இங்கே 3 3 and then 3 5 தான் என்னவா இருக்கு? ஒன்றா இருக்கு. அப்போ இதுதான் என்னது? ஸ்டெப் நம்பர் 2. அதாவது ஓகேவா? ஸ்டெப் நம்பர் 2. இப்போ ரெண்டுமே ஒன்றா இருக்கான்னு பாருங்க. A intersection C into B intersection Dல வந்து ஒன்றா இருக்கா? 3 cross 3 3 3 3 5. இதில் ஒன்றா இருக்கா? 3 3 3 5. அப்போ நம்ம போட்ட ஆன்சர் வந்து ஆப்வியஸ்லி கரெக்ட். ஓகேவா? therefore LHS is equal to RHS. கொஷின் என்னது? A intersection B cross B intersection D is equal to A cross B intersection C cross D is true. ஓகேவா? therefore hence proved. அவ்வளோதான். சம் ஓவர். ஓகேவா? இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஈஸியஸ்ட் சம் தான். நெக்ஸ்ட் 6th சம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரிப்பீட்டட் சம் 5 மார்க் கொஸ்டின். ஓகேவா?
ரிப்பீட்டட் சம் 5 மார்க் கொஸ்டின் ரொம்ப திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலி வந்து இதில் 3 ஸ்டெப் இருக்கு. 3 ஸ்டெப்பில் ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் மட்டும் தான் எக்ஸாமுக்கு கேட்பாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம சம்குள்ளே போகலாம். லெட் A is equal to set of x element of whole number such that x less than 2. அப்போ ஏயோட வேல்யூ என்ன இருக்கும்? ஹோல் நம்பரில் 2 வரைக்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ 0 1. ஓகே, and then b is equal to x element natural numbers 1 is less than x less than or greater than is equal to 4 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இங்கே வேல்யூ என்ன வரும்? 2 3 4. ஓகேவா? சி வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வந்து ஹோல் நம்பர்னா என்ன, நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்னன்னு நல்லாவே தெரியும். அதனால் நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை. இப்போ நம்ம சம்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து ஏ என்னது? 0 1. ஓகேவா? பி என்னது? 2 3 4 and then C is equal to 3 5. ஓகேவா? இப்போ வந்து ஸ்டெப் நம்பர் 1 என்னன்னா LHS. LHS is equal to A cross B union C. இதுதான் என்னது LHS, அது வந்து RHS. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம B யூனியன் C ப்ராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். ஸோ B யூனியன் C is equal to Bல என்ன இருக்கு? 2 3 4 யூனியன் Cல என்ன இருக்கு? 3 5. ஆப்வியஸ்லி என்ன பண்ணணும்? இது ரெண்டத்தையும் ஜாயின் பண்ணி எழுதணும். ரிப்பீட்டட் வந்து எழுதக்கூடாது. 2 3 4 5. 3 வந்து ரிப்பீட்டட், அதனால நான் எழுதலை. அண்ட் தென் என்ன பண்ணணும்? ஏ கிராஸ் பி யூனியன் சி கண்டுபிடிக்கணும். ஏ என்ன இருக்கு? 0 1 இருக்கா? கிராஸ் பி யூனியன் சி எவ்வளோ? 2 3 4 5. ஓகே, இப்போ நம்ம இதை கிராஸ் பண்ணிடலாமா? ஓகே, 1 2 1 2 3 4. 2 4s எவ்வளோ? 8. இப்போ 8 கண்டென்ட்ஸ் இருக்கணும். 0, 2 0, 3 0, 4 0, 5 and then 1, 2 1, 3 1, 4 1, 5. ஓகேவா? எப்படி இது வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கிராஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கோம்? கிராஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, 1 2 3 4 1 2 3 4. அப்போ 8 சப்டிவிஷன்ஸ் இதுக்குள்ள இருக்கு. நம்ம ஸ்டெப் நம்பர் 1 என்ன பண்ணிட்டோம்? கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் தென் ஆர்ஹெச்எஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸ்டெப் நம்பர் 2 என்னது? ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ ஆர்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஏ கிராஸ் பி வந்து கண்டுபிடிச்சுக்கணும். ஓகேவா? இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஏல என்ன இருக்கு? ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏல என்ன இருக்கு? 0 1 கிராஸ் பில என்ன இருக்கு? 2 3 4. இப்போ என்ன பண்ணிடணும்? இது ரெண்டத்தையும் கிராஸ் பண்ணிடணும். 2 3s are 6. அப்போ 6 கண்டென்ட்ஸ் இருக்கணும். 0 2 0 3 0, 4 and then 1, 2 1, 3 1, 4. ஓகேவா? 1 2 3 4 5 6 இருக்கா? முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி நான் இதை எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா, நம்ம இந்த ஸ்டெப் பார்த்தோம்ல அந்த மாதிரி 0, 2 3 4 1 2 3 4 இப்படி 1 2 3 4 5 6 முடிஞ்சிருச்சு. அப்போ ஏ கிராஸ் பி. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். அப்படி தானே? ஸோ வந்து ஏவோட வேல்யூ என்னன்னா 0, 1 கிராஸ் சி எவ்வளோ? 3, 5. சி எவ்வளோ? 3, 5. ஆப்வியஸ்லி 2 2s are 4. அப்போ 4 கண்டென்ட்ஸ் இதில் இருக்கணும். 0, 3 0, 5 and then 1, 3 1, 5. ஓகேவா? 4 கண்டென்ட்ஸ் இருக்கா? இதே எப்படி பண்ணணும்? 0வோட ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் தென் லாஸ்ட் நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் 1 2 3 4 இருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது ரெண்டத்தையும் சேர்க்கணும். ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வந்து எடுத்துக்க கூடாது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி தான் என்ன பண்ண போகிறோம். ரிப்பீட்டட் நம்பர்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்க கூடாது. ஓகே, 0, 2 0, 3 0, 4
1, 2, 1, 3, 1, 4. வேறு ஏதாச்சும் இதில் விட்டுருக்கோமா? 0, 3 எடுத்தாச்சு. 0, 5 and then 1, 3 எடுத்தாச்சு. 1, 5 எடுக்கலை. ஓகேவா? ஓகே, ஆர் யூ கிளியர் வித் தட்? இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் இதில் கண்டுபிடிச்சிங்களா இந்த நம்பரும் ஒன்றா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 0, 2, 0, 3, 0, 4, 0, 5, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. அப்போ ஆப்வியஸ்லி நம்ம போட்ட சம் கரெக்டு. ஓகேவா? LHS is equal to RHS, that is A cross B union C is equal to A cross B union A cross C. Therefore, hence proved எழுதலைன்னா ஒரு மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதுலேயே நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ இதுலேயே நம்ம சப்டிவிஷன் 2 பார்க்கலாம். எல்லாமே ஒன்றே தான். என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா A cross B intersection C is equal to A cross B intersection A cross C கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்வியஸ்லி இது LHS, இது என்னது RHS. அப்போ ஸ்டெப் நம்பர் 1 என்னது? to calculation the calculation of LHS. ஓகேவா? LHS is equal to A cross B intersection C. ஃபர்ஸ்ட் நம்ம பிராக்கெட்ல இருக்கிறது கண்டுபிடிச்சிடணும். அப்போ B intersection C is equal to Bல என்ன இருக்கு? 2, 3, 4 and intersection Cல என்ன இருக்கு? 3 and 5 இருக்கா? இப்போ என்ன பண்ணணும்? இன்டர்செக்ஷன் என்னது? ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கிறது எடுத்து எழுதுறது தான் இன்டர்செக்ஷன் இல்லையா? எது காமனாக இருக்குது? 3 மட்டும் தான் காமனாக இருக்குது. 2 இல்லை, 4 இல்லை, 5 இல்லை. ஓகேவா? அப்போ B intersection C is equal to எவ்வளோ? 3. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? A cross B intersection C போடணுமா? இப்போ Aல என்ன இருக்குது? 0, 1 இருக்குது. ஓகே, கிராஸ் 3. அப்போது 1, 2 இங்கே 1. அப்போ எவ்வளோ? 2. 1 2s 2 இல்லையா? அப்போ மொத்தம் 2 கண்டன்ஸ் தான். 0, 3, 0, 3, 1, 3. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு? A cross B intersection C வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸ்டெப் நம்பர் 1 முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? RHS கண்டுபிடிக்கணுமா? RHS is equal to A cross B intersection A cross C. ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? இதில் A cross B கண்டுபிடிக்கணுமா? A cross B கண்டுபிடிக்கணும். Aல என்ன இருக்குது? 0, 1 கிராஸ் Bல என்ன இருக்குது? 2, 3 and then 4 இருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்பரோட ஃபர்ஸ்ட் நம்பரோட செகண்ட், ஃபர்ஸ்ட் நம்பரோட தேர்ட். அதே மாதிரி தட் இஸ் இப்படி பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம போடலாமா? 1, 2, 1, 2, 3. அப்போ 2 3s 6 கண்டென்ட்ஸ் இருக்கணும். இப்போ 0, 2, 0, 3, 0, 4, 1, 2, 1, 3, 1, 4, 1, 2, 3, 4, 5, 6 கண்டென்ட்ஸ் இருக்கா? அப்போ நம்ம போட்டது என்னது? கரெக்ட். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? A cross C கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? A cross C கண்டுபிடிக்கணும் இல்லையா? A cross C is equal to A எவ்வளோ? 0, 1 cross C எவ்வளோ இருக்கு? 3, 5 இருக்கா? அப்போ இது என்ன பண்ணணும்? இது ரெண்டத்தையும் கிராஸ் பண்ணணும். ஓகேவா? 2 2s 4. அப்போ 4 கண்டென்ட்ஸ் இருக்கணும். 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. இப்போ 4 கண்டென்ட்ஸ் இருக்கா? 1, 2, 3, 4 கண்டென்ட்ஸ் இருக்கா? அப்போ நம்ம போட்டது கரெக்ட். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B intersection A cross C. ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கிறது என்னது? இன்டர்செக்ஷன். 0, 3 இருக்கா? இங்கேயும் 0, 3 இருக்கு. 0, 5 இருக்கா? இல்லை. 1, 3 இருக்கா? இருக்கு. 1, 5 வந்து இல்லை. அப்போ ஆன்சர் என்னது? 0, 3, 1, 3 இதுதானே? 0, 3, 1, 3. அப்போ இது என்னது? 2. அப்போ LHSும் RHSும் ஈக்குவலாக இருக்கா? எஸ், LHSும் RHSும் ஈக்குவலாக இருக்கு. therefore LHS is equal to RHS. ஓகேவா? A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. therefore hence proved.
ஓகே, இப்போ இதிலே நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். And then இதுலே third subdivision A union B cross C is equal to A cross C union B cross C. ஓகேவா? இது obviously இது LHS, இது வந்து RHS. Step number 1 பார்த்தீங்கன்னா LHS, calculation of LHS is equal to A union B cross C. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம obviously என்ன கண்டுபிடிப்போம்? A union B கண்டுபிடிப்போம் இல்லையா? இப்போ A union B கண்டுபிடிச்சிடலாம். A union B is equal to ஏல என்ன இருக்கு 0,1 யூனியன், பியில் என்ன இருக்கு 2 3 4 இருக்கா, போட்டாச்சா? இப்போ என்ன பண்ணணும், ரெண்டத்தையும் சேர்த்து எழுதணும் இல்லையா? இப்போ 0 1 2 3 4 சேர்த்து எழுதியாச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஏ யூனியன் பி கிராஸ் சி. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஏ யூனியன் பி கிராஸ் சி. A union B வந்து 0 1 2 3 4 அப்படி தானே? கிராஸ் C எவ்வளோ 3 5. ஓகே, 1 2 3 4 5 1 2 5 2s are 10. அப்போ உள்ள வந்து 10 சப்டிவிஷன்ஸ் வரும். ஓகேவா? 0,3 0,5 and then 1,3 1,5 2,3 2,5 and then 3 3,3 3,5 and then 4 4,3 4,5 10 இருக்கான்னு பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ 10 இருக்கு, கரெக்டு. நம்ம இது மூலமா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை வந்து முடிச்சாச்சு. ஓகேவா? அண்ட் தென் இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், RHS கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, RHS is equal to A cross C யூனியன் பி கிராஸ் சி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டு பி கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டு இது ரெண்டத்தையும் என்ன பண்ணணும், யூனியனா ஜாயின் பண்ணணும். ஏ கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ எவ்வளோ 0,1 கிராஸ் சி எவ்வளோ 3,5. அப்போ 2 2s are 4. அப்போ வந்து உள்ள எத்தனை சப்டிவிஷன்ஸ் இருக்கும், 4 சப்டிவிஷன்ஸ் இருக்கும். ஓகே, 0,3 0,5 and then 1,3 1,5. ஓகேவா? அடுத்தது B cross C கண்டுபிடிக்கணுமா? Bல என்ன அமௌண்ட் இருக்கு, சாரி Bல என்ன நம்பர் இருக்கு 2 3 4 cross Cல என்ன இருக்கு 3 and then 5 இருக்கா? இப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டத்தையும் கிராஸ் பண்ணணுமா? 1 2 3 3 2s are 6. அப்போ 3,2 sorry 2,3 2,5 and then 3,3 3,5 4,3 4,5 6 இருக்கா? 1 2 3 4 5 6. அப்போ என்னது, இதுவும் கரெக்டு. இப்போ அண்ட் தென் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணுமா? அப்போது யூனியன் என்னது, ரெண்டத்தையும் ஜாயின் பண்ணி எழுதுறது. ரிப்பீட்டட் என்ன பண்ணக்கூடாது, எழுதவே கூடாது. ஓகேவா? அப்போது என்ன இருக்கு 0,3 0,5 1,3 1,5 2,3 எழுதியிருக்கோமா? இல்லை. 2,3 2,5 3,3 3,5 4,3 and then 4,5. ஓகேவா? இதான் வந்திருக்கு. ஸோ இதில் இருக்கான்னு பார்க்கலாம். 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5 இது எல்லாமே ஆப்வியஸ்லி கரெக்டாக இருக்குது. அப்போ இதுதான் என்னது, சப்டிவிஷன் 2. therefore LHS is equal to RHS, that is A union B cross C is equal to A cross C union B cross C. therefore hence proved. ஓகே, இதோட 6th sum முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் 7th. இப்போ ஸ்டெப் 2 calculation of RHS. ஓகேவா? RHS is equal to என்ன கொடுத்துருக்காங்க, A cross C intersection B cross
சி கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிக்கணும், அப்படி தானே? அப்போது ஏ கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ எவ்வளோ 1 2 3 4 5 6 and 7 ஓகேவா? கிராஸ் சி எவ்வளோ 2வா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை கிராஸ் பண்ணிக்கணும். இங்கே 7 இருக்குது, இங்கே 1 இருக்குது. இப்போ ஆப்வியஸ்லி 7 கண்டென்ட் உள்ளே வரணும். அப்போ 1, 2 2, 2 3, 2 4, 2 5, 2 6, 2 and then 7, 2 ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு, ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் தென் இப்போ நம்ம பி கிராஸ் சி வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, பி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு பியில் என்ன வேல்யூ இருக்குது 2 3 5 7 அண்ட் தென் சியில் என்ன இருக்குது 2 4 2 4 1s 4. அப்போ உள்ள 4 கண்டென்ட் இருக்கணும். 2, 2 3, 2 5, 2 அண்ட் தென் 7, 2 ஓகேவா? இது முடிச்சாச்சா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கமா ஆக்சுவலி ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி தானே பார்க்கணும். இன்டர்செக்ஷன் என்னது, ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கிறது. ஓகேவா? எது எது இதில் காமனாக இருக்குது 2, 2 and then 3, 2 and then 5, 2 7, 2 மீதி எதுவுமே இதில் காமனாக இல்லை இல்லையா? அப்போ என்ன எடுத்து எழுதிடுவீங்க 2, 2 3, 2 5, 2 7, 2 இதானது ஸ்டெப் நம்பர் 2ஓட ஆன்சர். ஓகேவா? therefore LHS is equal to RHS, that is A intersection B cross C is equal to A cross C intersection B cross C. Hence proved. Okay va? Hence proved. Okay? இதோட முடிஞ்சிச்சு. இதே நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? இப்போ இதுல A செகண்ட் சப்டிவிஷன். ஓகேவா? இது என்னது LHS, இது வந்து RHS. A என்ன B என்ன C என்ன நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம பார்த்தலாம். ஓகேவா? ஸ்டெப் நம்பர் 1 calculation of LHS is equal to A cross B minus C. ஓகேவா? இவ்வளோ நேரம் வந்து நம்ம யூனியன் பார்த்துருக்கோம், இவ்வளோ சம்ஸில் யூனியன் பார்த்துருக்கோம், இன்டர்செக்ஷன் பார்த்துருக்கோம், கிராஸ் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம புதுசாக சப்ராக்ஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது கண்டுபிடிக்கணுமா? அப்போது B minus C is equal to Bயில் என்ன இருக்குது 2 3 5 7 இருக்கா, மைனஸ் சியில் என்ன இருக்குது 2 இருக்கா. இப்போ என்ன பண்ணணும்னா 1 இருக்கிற நம்பரை வந்து கேன்சல் பண்ணணும். இதுலேயும் 2 1 இருக்குது, இதுலேயும் 2 1 இருக்குது. அப்போ ஆப்வியஸ்லி ஆன்சர் என்னவா இருக்கும் 3 5 7. ஓகேவா? இது என்னது B மைனஸ் சி. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா A கிராஸ் B மைனஸ் சியை வந்து கேல்குலேட் பண்ணணும். ஓகேவா? A கிராஸ் B மைனஸ் சியை கேல்குலேட் பண்ணணும். அப்போ A எவ்வளோ 1 2 3 4 5 6 and 7 cross B எவ்வளோ 3 5 and then 7. ஓகே, இப்போ இது கிராஸ் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராசஸ். ஏன்னா நிறைய நம்பர் இருக்கு இல்லையா? ஸோ விரும்பி நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். 7 இருக்கா, 7 3s எவ்வளோ 21. ஸோ 21 கண்டென்ட் இருக்கணும். 1, 3 1, 5 1, 7. ஆக்சுவலி நான் இப்படி போட்டேன் அப்படின்னா எனக்கு ஸ்பேஸே பத்தாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்பர்லேருந்து இந்த 3 நம்பர், செகண்ட் நம்பர் இந்த 3 நம்பர், தேர்ட் 3 ஃபோர்த் 3 ஃபிஃப்த் 3 நீங்கள் போட்டே வரணும். ஓகேவா? இப்போ நான் 1 முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு 2 போகிறேன். ஓகேவா? 2, 3 2, 5 2, 7 and then 3 இருக்கா, 3, 3 3, 5 3, 7. அடுத்து 4 இருக்கா, 4, 3 4, 5 4, 7. 5 இருக்கா, 5, 3 6, 5 sorry 5, 3 5, 5 5, 7. ஓகேவா? and then 6 6, 3 6, 5 6, 7. ஓகே, and then லாஸ்ட்டாக 7 இருக்கா, 7, 3 7, 5 7, 7. ஓகே, இப்போ இதில் 21 இருந்தால் நம்ம பண்ணது கரெக்ட். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. அப்போ நம்ம பண்ணியிருக்கிறது என்னது
கரெக்ட். ஓகேவா, இதுதான் என்னது a cross b minus c ஓட ஆன்சர். ஸ்டெப் 1 வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். நம்ம ஸ்டெப் 2க்கு போகலாம். ஓகேவா, ஸ்டெப் 2க்கு போகலாம். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா a cross b minus a cross c இருக்கு. ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், a cross b கண்டுபிடிக்கணுமா. ஏல என்ன இருக்கு 1 2 3 4 5 6 7 cross bல என்ன இருக்கு 2 3 5 7 இருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது ரெண்டத்தையும் கிராஸ் பண்ணணுமா. 1 2 3 4 5 6 7 1 2 3 4 7 4s are 28. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு 28 கண்டென்ட்ஸ் இதில் வரணும். ஓகேவா, ஓகே இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 2 1 3 1 5 1 7. நெக்ஸ்ட் 2வா 2 2 2 3 2 5 2 7 and then 3 2 3 3 5 3 7. அடுத்து 4ஆ 4 2 4 3 4 5 4 7. அடுத்து 5ஆ 5 2 5 3 5 5 5 7. அடுத்து 6ஆ 6 2 6 3 6 5 6 7. and then last 7 2 7 3 7 5 and then 7 7. அப்பா எவ்வளோ பெரிய நம்பர் பாருங்க. இப்போ இதில் 28 இருக்கான்னு கவுண்ட் பண்ணிக்கலாமா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 எதையுமே மிஸ் பண்ணாமல் கரெக்டாக போட்டோம். அண்ட் தென் இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், a cross c கண்டுபிடிக்கணும் இல்லையா. இங்கே இருக்கு இல்லையா a cross c. ஓகே, நான் ரெட்டில் எழுதுறேன், இல்லைனா கன்ஃபியூஸ் ஆகிடும் உங்களுக்கு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், a cross c கண்டுபிடிக்கணும். whereas a is equal to 1 2 3 4 5 6 and 7 cross c is equal to 2. அப்படிதானே. அப்போ 7 into 1 7 கண்டென்ட் உள்ள வரணுமா. ஓகே, இப்போ எழுதிடலாம். 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 and then 7 2. ஓகேவா, ஆக்சுவலி அடுத்து இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், a cross b minus a cross c தானே கண்டுபிடிக்கணும். அப்போது a cross b minus a cross c கண்டுபிடிச்சிடலாமா. மைனஸில் என்ன பண்ணணும், ஒன்றா இருக்கிற நம்பரை கேன்சல் பண்ணி விட்டணும். ஓகேவா, ஒன்றா இருக்கிற நம்பர்லாம் கேன்சல் பண்ணிடலாமா. இப்போ எங்கேயும் ஒன்றா இருக்கிற வேல்யூலாம் கேன்சல் பண்ணியாச்சு. 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2லாம் ஒன்றா இருக்கிறது கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ மீதி இருக்கிறது நம்ம எழுதணும். ஓகேவா, எழுதலாமா. என்னென்ன இருக்கு, 1 3 1 5 1 7 2 3 2 5 2 7 3 3 3 5 3 7 4 3 4 5 4 7 5 3 5 5 5 7 6 3 6 5 6 7 7 3 7 5 and then 7 7. ஓகேவா, இதானது ஸ்டெப் 2. ஓகே, இப்போ ரெண்டுமே ஒன்றா இருக்கான்னு பார்த்துடலாமா. 1 3 1 5 1 7 2 3 2 5 ஆப்வியஸ்லி எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. தற்போது எனக்கு இடம் பத்தல, நீங்கள் எழுதுறேன். ஓகேவா, எனக்கு இடம் பத்தல, ஸோ இங்கே எழுதுறேன். LHS is equal to RHS, that is A cross B minus C is equal to A cross B minus A cross C. ஓகேவா, hence proved. ஓகே, இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷனுக்கு போகலாமா. இந்த சம்மில் வந்து தேர்ட் சப்டிவிஷன் இல்லை, 2 சப்டிவிஷன் தான் இருக்குது. 2 சப்டிவிஷனுமே நம்ம கிளியராக பார்த்தாச்சு. ஓகேவா, இப்போது இந்த 2 சப்டிவிஷனுமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸசைஸ் 1.1ல் உங்களுக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா,
ஸ்டெப் வைஸ் ப்ராசஸ் வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸ்டெப் 1ல் என்ன எழுதணும், 2ல் என்ன எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். LHS இஸ் ஈக்குவல் டு RHS. இந்த சைடு இருக்க வேல்யூக்கான ஆன்சரையும் இந்த சைடுக்கான வேல்யூ இருக்கிற ஆன்சரையுமே என்ன பண்ணணும், ரெண்டுமே ஒன்றா இருந்தால் தான் நீங்கள் போட்ட ஆன்சர் வந்து கரெக்ட். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் சம் வந்து லாஸ்ட்டில் முடிஞ்ச உடனே ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதுனா உங்களுக்கு -1 மார்க். ஓகேவா? ஸோ வந்து இந்த சம் நடத்தும் போதே இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் ரிப்பீட்டட் கொஷினில் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துட்டிங்கனாவே ஓரளவுக்கு இந்த எக்ஸசைஸ்லேருந்து நீங்கள் மார்க் எடுத்துடலாம். ஓகேவா? இப்போ நம்ம சாப்டர் 1.2 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.